தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சிக்கின்ற ஒன்றிய அரசை கண்டித்து குறிப்பாக இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் மிகப்பெரிய துரோகத்தை தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு செய்திருக்கிறது. இதை பொதுமக்கள் மத்தியிலே எடுத்து செல்ல மும்முனை போராட்டத்தைப் போல திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்தியது. குறிப்பாக யுஜிசி வரையறையில் ஒன்றிய அரசு மாநில அரசினுடைய உரிமைகளை எல்லாம் பறிக்கக்கூடிய வகையில் கொண்டு வந்த அந்த திருத்தங்கள், அவற்றை திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் வன்மையாக கண்டித்து ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியோடு நிற்காமல் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக 6ஆம் தேதி பிப்ரவரி 6 தலைநகர் டெல்லியிலே மாணவர்களின் சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை டெல்லியிலே நடத்தின திராவிட முன்னேற்ற கழக மாணவரின் சார்பில் நடைபெற்றது. அது இந்தியாவில் இருக்கின்ற பிஜேபி அல்லாத மாநிலங்கள் ஆளுகின்ற அனைத்து மக்களுடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய வகையில் அந்த ஆர்ப்பாட்டம் அமைந்தது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக செயல்படுகின்ற ராகுல் காந்தி அவர்களே வந்து கலந்து கொண்டார். அகிலேஷ் யாதவ் கலந்து கொண்டார். இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற அத்தனை தலைவர்களும் கலந்து கொண்டு அந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய வெற்றியை அடைந்தது. இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்களும் இது எவ்வளவு பெரிய துரோகம், மாநிலங்களுடைய அதிகாரங்களை எல்லாம் ஒன்றிய அரசு ஒன்றின் பின் ஒன்றாக எப்படி பறிக்க நினைக்கிறது என்பதை உணர்ந்து கண்டன குரல் எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். அதேபோல மீனவர்களுக்கு இலங்கை அரசால் கொடுக்கப்படுகின்ற அந்த துன்பங்கள் துயரங்கள் போக்கப்பட தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் பிரதமருக்கு பலமுறை கடிதம் எழுதியும் அதற்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்காத காரணத்தினால் இந்தியா கூட்டணியினுடைய தமிழ்நாட்டை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் பாராளுமன்ற வளாகத்துக்கு வெளியிலே ஒரு கண்டன முழக்கத்தை எழுப்புகிற ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள். 3வது கட்டமாக நேற்றைய தினம் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற 72 இடங்களில் திமுகவின் சார்பில் கண்டன கூட்டங்கள் நடத்தி ஒன்றிய அரசு எந்த அளவுக்கு தமிழகத்தை வஞ்சிக்கிறது என்பதை மக்கள் மத்தியிலே தெளிவுபடுத்த வேண்டும் என்று தலைவர் அவர்கள் ஆணையிட்டதனுடைய விளைவு பொதுக்கூட்டங்கள் மிக குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த கூட்டங்கள் அனைத்தும் மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறது. ஆவடியிலே கழகத் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களும், மாதவரத்திலே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும், அணைக்கட்டிலே பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களும், உத்திரமேரூரிலே கழகத்துடைய பொருளாளர் டி.ஆர். பாலு அவர்களும், கழகத்துடைய அமைச்சர்கள் முன்னணி தலைவர்கள் அனைவரும் தமிழ்நாட்டிலே 72 இடங்களிலே நேற்றுக்கு அந்த கூட்டம் நடைபெற்றது. அனைத்து இடங்களிலும் இன்றைக்கு பத்திரிகையிலே கூட அந்த படங்கள் எல்லாம் வந்திருக்கிறது. பல ஊடகங்களிலும் ஒவ்வொரு இடத்திலும் கூடிய கூட்டத்தை காட்டினார்கள். நான் கூட திருவண்ணாமலையிலே கூட்டத்திலே பேசினேன். இந்த கொட்டுகின்ற பணியிலும் மிக பிரம்மாண்டமான கூட்டம் அங்கே கூடியது. ஒவ்வொரு பகுதியிலும் அப்படி ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கிறது. காரணம், தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே ஒன்றிய அரசு செய்கின்ற இந்த ஓரவஞ்சனையை பொதுமக்கள், தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த வேதனையோடும் கோபத்தோடும் இருக்கிறார் என்பதை காட்டுகிற வகையிலே தான் இந்த பொதுக்கூட்டங்கள் எல்லாம் அமைந்தன. இன்றைக்கு ஒன்றிய அரசு எந்த அளவு, ஏன்னா இதெல்லாம் பொதுமக்களுக்கு பொதுவாக தெரியவில்லை. எந்த வகையிலே பொத்தாம் பொதுவாக சொல்வதை காட்டிலும் பொதுக்கூட்டங்கள் மூலமாக விளக்க வேண்டும் என்று
சொன்னதற்கு காரணம் தெளிவாக ஒவ்வொரு பேச்சாளரும் பேசியிருக்கிறார். குறிப்பாக தலைவர் அவர்கள் ஆவடியிலே மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக கோபத்தோடு உரையாற்றி பிரதமர் மோடிக்கு தமிழ்நாட்டுக்கு எப்படியெல்லாம் அவர் வஞ்சனை செய்கிறார், அதோடு மட்டுமல்ல அமெரிக்காவிலே இந்தியர்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தை கூட கண்டிப்பதற்கு மோடிக்கு மனமில்லை என்பதை மிக ஆபாசத்தோடு சுட்டி காட்டியிருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்றைக்கு எழுப்பப்படுகிற குரல் என்னவென்றால், ஏன் இந்த ஓர வஞ்சனை? எந்த வகையிலே தமிழ்நாடு தாழ்ந்து விட்டது? எல்லா வகையிலும் ஒன்றிய அரசுக்கு பொருள் ஈட்டி தருகிற மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. வரி பகிர்விலே கூட 6,28,000 கோடி மத்திய அரசுக்கு நாங்கள் கொடுக்கிறோம். ஆனால் அதில் எவ்வளவு மத்திய அரசு எங்களுக்கு திருப்பி கொடுக்கிறது? 56,000 கோடி. 1/6 கூட கிடையாது. இது எந்த வகையிலே நியாயம்? ஆனால் அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் குஜராத்துக்கும் அவர் கேட்காமலே கொண்டு போய் கொடுக்கிறார்கள். ஏன் இந்த ஓர வஞ்சனை? இதை சுட்டி காட்டுவதற்குத்தான் அண்ணா வழியிலே அண்ணா அவர்கள் கூட அன்றைக்கு 67 ஆட்சிக்கு வந்தவுடன் சேலம் இரும்பாலை வேணும், எழுச்சி நாள் என்று கொண்டாடி மத்திய அரசினுடைய கவனத்தை ஈர்த்தார்கள். அதனுடைய விளைவு பிற்காலத்தில் சேலத்தில் இரும்பாலை எல்லாம் வந்தது. அதே போல் கலைஞர் அவர்களும் ஆட்சியில் இருந்த காலத்தில் மாநில சுயாட்சிக்காக உரிமை குரல் எழுப்பினார். இன்றைக்கு அதே வகையிலே தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களும் இந்த கண்டன குரலை எழுப்பி, அதுவும் குறிப்பாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் நடிக்கிறார். தமிழ்நாட்டு நானும் ஒரு தமிழச்சி தான் என்று சொல்லுகிற அந்த அம்மையார், இதுவரையிலே அந்த அம்மையார் நிதியமைச்சராகி தமிழ்நாட்டுக்கு என்ன செய்திருக்கிறார்கள்? நாங்கள் கொடுக்கிற பணத்தை கூட திருப்பி கொடுப்பதற்கு யோகியதை இல்லை என்றால் என்ன? எந்த அளவுக்கு புயல் வெள்ளத்திலே தமிழ்நாடு பாதித்தது? நிதி நிலைமை சரியில்லை, எங்களுக்கு நிதி கொடுங்கள் என்று, சேர வேண்டிய நிதியிலிருந்து கொடுங்கள் என்று கேட்டால் கூட கொடுக்க மறுக்கிறார்கள். ஆசிரியருக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடு என்றாலும் கொடுக்க மறுக்கிறார்கள். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடு என்றாலும் கொடுக்க மாட்டேன்றார்கள். ஆக தமிழ்நாட்டை எப்படியும் பழிவாங்க வேண்டும். அதற்கு காரணம் தமிழ்நாட்டிலே புரட்சிகரமான திட்டங்களை உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு தளபதி மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியின் சாதனைகள் விளங்குகின்றன. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால், இந்த காலை உணவு திட்டத்தை கனடாவில் இருக்கிறவர்களை பாராட்டுகிறார்கள். பத்திரிகையில் கூட நான் செய்தி பார்த்தேன், வாட்ஸ்அப்லையும் பார்த்தேன். ஐநா சபையிலே கூட மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசும் பொருளாக மாறி இருக்கிறார் என்று தமிழ்நாட்டுடைய பெருமை அந்த அளவுக்கு உச்சத்துக்கு போயிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.